ஏய் கத்தாம வாடி, என் மாமியார் பார்த்துட்டான்னா அவ்வளோதான். ஏய் இன்னைக்கு நீ ஆபீஸ் போகணும்னு சொல்லிட்டு ஃபோன்ல சொன்னா நீ என்னடி ரெடியா நின்னு இருக்க? அடியே நான் ஆஃபீஸ் போலடி, என் மாமியார் ஏமாத்ததுக்கு தாண்டி இப்படி ரெடியாகி நிற்கிறேன். நான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் நேராக அங்கே வந்துடுறேன். சரி சரி, நம்ம மாலாக்கா வீட்டாண்ட வந்துரு. சரி, என் மாமியார் கண்ணில் படாமல் போ, நான் வந்துடுறேன். இல்லாட்டி அவள் என்ன ஏது எதுக்கு காலையிலேயே நீ வந்தன்னு கேள்வியா கேட்பா. சரி, அக்காவை அப்படியே ஏரியில் மீன் பிடிச்சி வைக்க சொல்லு, நான் வரேன். நீ முதல்ல சீக்கிரமா வாடி, நான் கிளம்புறேன். இவ ஒரு டமாரம் நம்மளை மாட்டி விட்டுருவா போல் தெரியுது. அத்தை அத்தை அத்தே, கரெக்டா நம்ம படுத்தோம்னா இவ வந்துருவா. இவளுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது. என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? என்னன்னு சொல்லி தோல. எதுக்கு காலையிலே அத்தை அத்தை நீ ஏல விட்டுன்னு இருக்க? ஆமா அத்தே, எனக்கு பெரிய வேண்டுதல் உங்கள் பேரை ஏல விடணும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, டிஃபனு லஞ்சு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். இது என்ன அதிசயம்? இது தினம் நடக்கிறது தானே, புதுசா வந்து சொல்லி இருக்கேன். சரி சரி, போயிட்டு வா. பெரிய கலெக்டர் வேலை செய்யறா, 10 வாட்டி நான் வேலைக்கு போறேன்னு சொல்லினு. அதே தேவையில்லாம பேசாதீங்க, எனக்காச்சும் ஒரு வேலைன்னு இருக்கு, உங்களுக்கு அது கூட கிடையாது. ஏய் இந்த திமிரு பேச்சலாம் என்கிட்ட பேசாதடி, ராத்திரிக்கு இங்க தான் வரணும். ஆமா, இது ஒன்று சொல்லி நிறுங்க உட்காந்து. வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. என் பையன் கிட்ட சொல்லி வாய் உடைக்க சொல்றேன். என்ன பேபி, வேலைக்கு கிளம்பிட்டியா? யோ கிட்ட வாயா. யோ இங்க பாரியா, நான் வேலைக்கு போல, புரியுதா? நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கறதுக்கு போறேன். ராத்திரி உங்ககிட்ட சொன்னல, மறந்துக்கிருந்து உங்க அம்மா கிட்ட சொல்லி கிள்ளி தொலைச்சிட போறேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வர டைமுக்கு தான் நைட்டுக்கு வருவேன், சரியா? சரி சரி பேபி, என்ன உங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் எல்லாரும் மீட்டிங் போட்டு சும்மா ஏதாச்சும் ஜாலியாக பேசினிருப்போம், செஞ்சு சமைச்சு நல்லா சாப்பிடுவோம். நான் வரலாமா பேபி? யோ நான் போகிறதே உன்னை பற்றி பேசுறதுக்கும் உங்கள் அம்மா பற்றி பேசுறதுக்கும், எங்களை நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். நீ கூட வந்தால் உன்னை பற்றி எப்படி பேசுது? நீ ஒன்றும் வரத்தாவில்ல, நீ ஆஃபீஸுக்கு கிளம்பு. பேபி அதுக்கு நீ இப்படி ஓப்பனாக பேசாத பேபி, கஷ்டமாக இருக்குல்ல. சரி சரி, ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கொடுத்துட்டு போ, மீன் கறிலாம் வாங்கி செய்யணும். சரி பேபி, நீ பத்திரமா பார்த்து போயிட்டு வா. காசு கேட்டால் நைஸாக ஓட்டான் பார்த்தியா அந்த ஆளு. இவ ஜாலியாக செலவு பண்ணுறதுக்கு 500 கூட 1000 கூட நம்மளை கேட்குறா. எப்படியும் போய் என்னையும் எங்கள் அம்மாவையும் திட்ட தான் போகிறா, இதுவும் சேர்த்து திட்டிக்கிட்டோம். நம்மளே சீக்கிரமாக வந்துட்டோம், வீட்டுக்குள்ள இருக்கிறவளுங்க ஒருத்தையும் ஆளை காணுமே. அடிச்சு பிடிச்சி எல்லா பொய்யும் சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். எவ்வளாச்சும் ஒருத்தியாச்சும் வந்திருக்காளா பாரு. ட்ரெங் 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 ட்ரெங். ஹலோ, எங்கே தாண்டி இருக்கிறீங்க? நானே வந்துட்டு இன்னும் ஒருத்தையும் ஆளை காணும். உங்களெல்லாம் நம்பி நான் ஆஃபீஸ் வேறு லீவ் போட்டு வந்துட்டேன். எங்கே தான் இருக்கிறீங்க? சீக்கிரமாக வாங்க. இந்த கருப்பிக்கு ஃபோன் அடி, போய் எங்கே போய் தொலைஞ்சா தெரியலையே. ட்ரெங் 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 ட்ரெங். வரட்ட இந்த கருப்பி இந்த ஏரியில் தூக்கி போட்டுடுறேன். ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறா பாரு, திமிர் பிடிச்சவ. ஏண்டி அங்கேருந்து இங்கே வரத்துக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? அதான் வந்துட்டல, எதுக்கு கத்தின்னு இருக்க? மற்றவளுங்களாம் எங்கே தான் போய் தொலைஞ்சாலுங்க, நான் லீவ் போட்டு வந்துட்டேன். இவளுங்களை ஒருத்தையும் ஆளை காணும். ஆமா, பெரிய கலெக்டர் வேலை லீவ் போட்டு வந்துட்டா, 10 வாட்டி அதே சொல்லிட்டு இருக்கா. வருவாங்க இரு. அடியே ஜப்பான் முக்கி, எவ்வளோ திமிர் உனக்கு? எப்படி வந்தீங்க எல்லாரும்? ஏண்டி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியாடி? வண்டியில் வச்சுட்டு இருந்தேன்டி, சத்தம் கேட்கவே இல்லை. ஏய் ஃபாத்திமா, இங்கேருந்து வரத்துக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? ஏண்டி நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன், நாங்களாம் சொல்லிட்டு வர தேவையில்லையா? ஏண்டி எல்லாம் வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வர வேண்டியது தானே? இப்போதான் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. சரி இங்கே உட்காரலாம், நல்லா காற்று ஜில்லுன்னு தானே வருது, இங்கே உட்காருவோம். எந்த கடையில் அடி வாங்கின இந்த தொப்பி? நல்லா இருக்குதே கலரு. எனக்கும் ஒன்று வாங்கி வந்திருக்கலாம்ல. நான் என்ன காசு கொடுக்க மாட்டேன்னா என்ன? ஏக்கா அங்கே ஒன்றே ஒன்று தாங்க இருந்துச்சு இந்த கலரில். வந்த உடனே கேட்கணும்னு நினச்சேன், இந்த ட்ரெஸ் எங்கே எடுத்த? நல்லா இருக்குது. நான் எந்த கடையில் போய் எடுத்தேன்? என் நாத்தனார் இங்கே வந்திருந்தால, அப்போ விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சா, சரி அப்படியே நானே எடுத்துக்கினேன். அவளும் எதுவும் சொல்லலை, நீ போட்டுக்கோ அப்படின்ட்டா. பரவாயில்லையே, உன் நாத்தனார் எத்துக்குன்னு சொல்கிறதுக்காச்சும் மனசு இருக்குதே. எங்கள் வீட்டுக்கு வரதெல்லாம் நோண்டி நொங்க எடுத்துகிட்டு போயிடும். ஏண்டி அதுக்கு நீ ஏதாச்சும் செய்யணும், அப்பதான் உனக்கு திரும்ப செய்வாங்க. நீ பாத்தியா நான் செய்யதில்லைன்னு? உனக்கு தெரியுமா? போன வாட்டி வந்தப்போ கூட பட்டு புடவை எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இது வேணும் அது வேணும்னு என்னென்னமோ வாங்கிட்டு போச்சு. எனக்கே மறந்துச்சு வாங்கி கொடுத்தது எல்லாமே. சரி சரி, உங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்க? அது என்ன சொல்லும், சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குது, எந்திரிக்குது, போய் கதை பேசுது, இதே தான் வேலை. வேறு என்ன வேலை இருக்குது அதுக்கு? ஆமாம், அவங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது? எந்த வேலையும் இருக்காது. வீட்டில் ஒரு வேலை கூட செய்யறது கிடையாது. எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்லுது. சாமான் தொலைக்கிறதுல, துணி துவைக்கிறதுல, வீடு பெருக்கிறதுல, துணி காய போடுறதில்ல, எதுவுமே பண்ணுறது கிடையாது. எல்லா வேலையும் நானே தான் செய்யணும். நம்மளையே தான் கூப்பிட்டு கூப்பிட்டு செய்ய சொல்லும். செய்யறதுலையும் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு குறை சொல்லுது. வீட்டில் மட்டும் இல்லடி, எல்லார் வீட்லேயும் இதே கதை தாண்டி. நீங்கன்னா வீட்டில் இருக்கிறீங்கடி, வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். நான் வேலை முடிச்ச உடனே 9 மணிக்கெலாம் வேலைக்கு போகணும். நான் எப்படி செய்யறது சொல்லு? இருக்கிறதுலையே அதாண்டி கொடுமை வீட்டில் இருக்கிறது.
நீயாச்சும் வேலைக்கு போயிடுவ, சாயந்தரம் தான் வருவ. ஆனால் வீட்டிலே இருந்து கதை பேசிட்டு வந்துட்டு நம்மளை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு நம்மளை டார்ச்சர் பண்ணின்னு இருப்பாங்கடி. ஆமாடி, நீயே எவ்வளவோ மேல வேலைக்கு போயிடுற, அதுக்கப்புறம் எதுவும் தெரிய மாட்டேங்குது. இங்கேயா நம்ம படுத்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, டிவி பார்த்தா ஏதாச்சும் சொல்லுவாங்க, அவங்க கண்ணு முன்னாடி உட்காரவே கூடாது. அது என்னமோ கரெக்ட் தான். சரி, அதுங்களை பற்றி பேசி நாம ஏன் டென்ஷன் ஆகணும்? இன்றைக்கி ஏதாச்சும் செய்யலாம். பிரியாணி செய்யக்கா நீ. நம்ம முஸ்லீம் மக்கா நல்லா செய்யும். ஃபாத்திமாக்கா, நீ தான் இன்றைக்கி செய்கிற பிரியாணி. அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க, எல்லாம் செஞ்சு முச்சிடலாம், நல்லா சாப்பிட்லாம். பேசாமல் நான் சொந்தமாக ஒரு பிரியாணி கடை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன்டி. நீங்கள் என்னடி சொல்கிறீங்க எல்லாரும்? ஆமாடி, நானாச்சும் வேலைக்கு போகிறேன், நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்களே, ஆளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. ஏய், உனக்கு துணி தைக்க தெரியலடி, நீ துணி தையே. ஏக்கா ஃபாத்திமாக்கா, நீ பிரியாணி செய்வல, நல்லா செய்யி. இதோ நம்ம மாலா நல்லா ஆரி ஒர்க்கெல்லாம் போடுவா. ஏய், நீயும் அந்த வேலை செய்யடி. ஆமாடி, ஏதாச்சும் வேலை செய்யலாம் தான் இருக்கிற, கையில் காசு எதுவுமே இருக்கவே மாட்டேங்குதுடி. புருஷனே சம்பாரிச்சாலும் நம்மளும் கொஞ்சம் ஏதாச்சும் சம்பாதிக்கணும்டி. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. எனக்கு எதுவுமே தெரியாதேடி, என்னடி பண்றது? எதுவுமே தெரிலனா ஏதாச்சும் கற்றுக்கோ, டியூஷன் எடு, ஏதாச்சும் பண்ணு. டியூஷன் தான் எடுக்கலான்னு இருக்கிறேன்டி. எல்லாரும் சொல்லினே இருக்காதீங்க, எல்லாரும் கடகடன்னு சீக்கிரமாக ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணுங்க. நீ டெய்லர் கடை ஆரம்பி, நீ ஆரி ஒர்க்கெல்லாம் போட்டு கொடு, நீ டியூஷன் எடு, நீ பிரியாணி கடை வெய்யி, ஆளுக்கு ஒன்று பண்ணுங்க. ஏய், எனக்கு நல்லா ஊறுகாய் போட தெரியும்டி, நான் அதான் பண்ணலான்னு இருக்கிறேன், வேற ஏதோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தாண்டி நான் பண்ண சொல்கிறேன், புதுசாக எதுவும் பண்ண சொல்லலை. சரியா? 4 காசு சம்பாதிக்கணும், புரியுதா? வெட்டி கதை பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு. சரி சரி, வாங்க நம்ம பிரியாணி செய்யலாம். ஏய், பிரியாணி இன்னொரு நாள் செய்யலாண்டி, இன்றைக்கி ஆர்டர் போடலாண்டி. ஏய் ஃபாத்திமா, நீ பிரியாணி நல்லா தானே செய்வ, செஞ்சா என்ன? ஏய், நம்மளே எப்பயாச்சும் ஒரு வாட்டி தாண்டி பார்த்து பேசுறோம், அதுவும் பிரியாணி செய்ய அதை செய்யணும், ஆர்டர் போட்டு சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், இந்த ஏரியில் குளிக்கலாம். சரி, அதுவும் நல்ல ஐடியா தான். இந்த ஏரியில் போட்டிங்லாம் போகலாம். சரி சரி, சீக்கிரமா ஆர்டர் போடு. சரி, எத்தனை மட்டன் பிரியாணி, எத்தனை சிக்கன் பிரியாணி? எனக்கு மட்டன் போடுறி. எனக்கு ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும் போதும். 65 கொஞ்சம் வாங்கிக்கோ எல்லாருக்கும். 3 மட்டன் பிரியாணி 3 சிக்கன் பிரியாணி சொல்லிடுறேன்டி, கொஞ்சம் 65 சொல்லிடுறேன். ஹலோ, பிரியாணி கடையா? 3 மட்டன் பிரியாணி 3 சிக்கன் பிரியாணி 65 ஒரு 500 கிராம். அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்தால் கொடுத்துருங்க. வாங்கடி, நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம், அதுக்குள்ளே பிரியாணிலாம் வந்துடும். ஏய், வாங்கடி, பிரியாணிலாம் வந்துச்சு, சாப்பிடலாம். சூப்பராக இருக்குடி பிரியாணி. சரி சரி, எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஏய், எனக்கு லெக் பீஸே இல்லை, உங்களை லெக் பீஸ் இருக்கு, குடுடி. லெக் பீஸ் சைஸ் கூட நீ இல்லை, உனக்கு லெக் பீஸ் வேணுமா? போடி. ஃபாத்திமாக்கா, நீ பிரியாணி கடை ஓப்பன் பண்ணால் இவ்வளோ மட்டும் சேர்க்காத, உன் பக்கத்துலேயே. சீக்கிரமாக பிரியாணி கடை ஓப்பன் பண்ணிடுவேண்டி, நீங்களே எல்லாம் கடை கடைன்னு ஆரம்பிச்சிருங்க. ஏய், மாசத்துல ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி மீட்டிங் வச்சுக்கலாம்டி, ரொம்ப நாள் ஆயிடுது. ஆமா ஆமா, கரெக்ட் தான். ஓகே, பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் போய் பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க எல்லாரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாரும்.